எங்கள் தாத்தா முட்டன் காலத்துல இருந்து இந்த தொழில் தான். எங்கெங்கேயோ போய் பார்த்தேன், ஜாதி சான்றிதழ் ஒன்றும் இல்லை. எந்த வேலைக்கு போனதில்லை, என்ன செஞ்சதில்லை. சாட்டடி தொழிலோட சரி எனக்கு. நாங்கள் சாட்டடிச்சு 4 பேர் பார்க்கும்போது கத்தியால் இப்படியே நாடோடியா ஊர் ஊராக சாட்டடிச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு. உங்கள் பேர் சொல்லுங்கள். சுப்பிரமணி. சுப்பிரமணிங்களா? உங்களுக்கு நல்ல பேர். ஓகே, எத்தனை வருஷமா இந்த மாதிரி நீங்கள் தொழில்? இது வந்து எங்கள் தாத்தா முட்டன் காலத்துல இருந்து இந்த தொழில் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து எங்கள் தொழிலுக்கு தாத்தா பாட்டி எங்கள் மாமா அப்பா அம்மா எல்லாமே இதே தொழில் தான். இப்போ வந்து எங்கள் ஊரில் பாதி பேர் எங்களுக்கு பிறந்த பசங்கள்லாம் படிக்கிறாங்க. ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கிறாங்க. எந்த வகுப்பு படிக்கிறாங்க? அது மதுரையில் தான். அதான் அந்த காலேஜ் இங்கிலாந்து போகிறாங்க, அது எங்களுக்கு தெரியாது. அவங்க படித்து வருவாங்க. எங்கள் ஊர்லேயே பள்ளிக்கூடம் இருக்குது. எங்கள் ஊர்லேயே சேர்த்து வச்சுருக்காங்க எல்லாத்தையும். பள்ளிக்கூடத்தில் 5வது 6வது இப்போ 10வது கூட படித்து வேலைக்கு போகிறாங்க. பாதி பேர் சித்தாள் வேலைக்கு போகிறாங்க, கல்யாண வேலைக்கு போகிறாங்க. இருக்கிறவங்க இந்த தொழில், பெரியவங்கெல்லாம் இந்த தொழிலுக்கு போகிறோம். முடிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்களா? கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாம் அது போகல, யாரும் போகல. அதே நம்ம சாட்டடி தொழில், கல்யாண வேலை, சித்தாள் வேலை, இந்த வேலை பார்ப்பாங்க, கட்டடம் வேலை. இப்போ இன்னைக்கு வந்து விசேஷம் வந்திருக்கீங்க, மற்ற நாள் என்ன பண்ணுவீங்க? மற்ற நாள் வெளியூர் போயிட்டு வருவோம். கடை பஜார் பஸ் ஸ்டாண்டு அப்படியே சுற்றி வருவோம். கடிக்கிற காசு, டீ செல், வெத்தலை பாக்கு. இப்போ உங்களுக்கு அடுத்து உங்கள் பையன் வந்து இந்த தொழில் அது படிச்சுட்டு வேலைக்கு தான் போகணும்னு நினைக்கிறீங்க? படித்து வேலை போகணும். நம்ம தொழில் நம்மளோட போகட்டும். நமக்கு பிறந்த பசங்க பள்ளிக்கூடத்தில் போட்டுருவோம், அவங்க படித்து பெரியாகட்டும். இப்போ நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது உங்களுக்குன்னு தனியாக நிறைய கேட்டகரி ஒதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆட்சியாளர்களும் கூட்டுவாங்க, எதுவும் பேசுறது இல்லைங்களா? ஏதோ பேசி கூட பார்த்தாங்க, தெரியல எங்களுக்கு. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நாங்கள் இங்கே மதுரையில் எலிகேப் நகர். சரி, ஓகே. உங்களுக்குன்னு குழு தலைவர்கள் யாரும் இருக்காங்களா? இருக்காங்க. தலைவர் கேட்டு அவங்க பேசுவாங்களா? பேசுவாங்க. பேசிதான் வந்தார். எங்கேயுமே மகாநாடு இங்கே எல்லாம் போயிட்டு வந்தாங்க. மதுரை மகாநாடு போட்டேன், இது தருமபுரி மெட்ராஸ் எல்லாம் போயிட்டு வந்தேன். எந்த சலுகை வரல, ஒன்றும் வரல. அதே இடம் வந்துருக்கு. இலவசமாக வீடு கட்டியிருக்காங்க. வீடு கொடுத்துருக்காங்க. இடம் வந்து ஜாதி சான்றிதழ். ஜாதி சான்றிதழ் தான் இப்போ இல்லை. படித்தாலும் எங்கெங்கேயோ போய் பார்த்தேன், ஜாதி சான்றிதழ் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க? கேட்டதுக்கு தரவே இல்லை யாருமே. இன்னும் பதில் வரல. ஆனால் ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் இருக்குது. இது வச்சுக்கிட்டே எல்லாம் தலைவர் கூட சுற்றுறாப்புல எங்கே போய். அவருக்கு கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷனே எல்லாரும் உங்கள் ஜென்ரேஷன் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்க தான் படிக்குதுன்றீங்க. நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் நல்லா எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கல, என்ன படிக்கல. அதோட இதே தொழில போயிட்டேன். இல்லை, நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுறதுலாம் உங்களுக்குள்ளே கல்யாணம் வெளியெல்லாம்? எங்களுக்குள்ளேயே வேறு ஜாதிகளால் கல்யாணம் பண்ண மாட்டோம். உங்களுக்குள்ளே தான் நீங்கள்? எங்களுக்குள்ள மாமா மச்சேன். இப்போ பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறது, போய் கேட்குறது, மாமாங்கிட்ட பொண்ணு இருந்தால் கட்டுறது. உங்கள் சமூகத்தில் யாரும் திருமணம் பண்ணியிருக்காங்க? காதல் திருமணம் ஏதாவது வெளி அது பண்ணியிருக்காங்க நிறைய. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. காதலிச்சு கூட கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க. சும்மா நிச்சயதாரம் தட்டு எடுத்துக்கிட்டு, தாம்பல் தட்டு எடுத்துக்கிட்டு, அவங்க வெத்தலை பாக்கு இங்கே வெத்தலை பாக்கு மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கோயிலில் சிம்பிளாக கல்யாணம் பண்ணி சிம்பிளாக நம்ம ஊர்லேயே எங்களுக்குள்ளேயே பேசி பஞ்சாயத்து வச்சு அந்த பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ணிச்சு. சரி, ஓகே. இப்போ மற்ற ஊர்களும் உங்களை மாதிரியே இருப்பாங்க? அவங்களும் உங்கள் இடம் தான் சேருவாங்க? இதே மாதிரி தான். இதே மாதிரி தான். மதுரில் சாட்டை அடிக்காரன்னா இதே தொழில் தான். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே எல்லாரும் இதே தொழில் தான். ஸோ உங்களுக்கு இப்போ ஊர் திருவிழா, இந்த கோயில் திருவிழா அந்த மாதிரிலாம் வருங்களா? வருஷத்துக்கு ஒரு வரும். அது எந்த கோயில் போவீங்க? பண்ணாரியம்மா. பண்ணாரியம்மாவுக்கு தான் பங்குனி மாதத்தில் இப்போ திருவிழா கொண்டாடி 3 மாதமாக இருந்து இப்போ தான் வரும். ஓகே, ஓகே. இதை தவிர்த்து வேறு என்ன தொழில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ? இதுக்கு விட்டு வேறு தொழிலே தெரியாது எங்களுக்கு. சரி, கவர்மெண்ட் சைட்லேருந்து வேறு என்ன கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பையன் வந்து படிக்கிறான்றீங்க, நல்ல விஷயம் தான். அதுக்கடுத்து அவன் வந்து அவனுக்கு பிடிச்ச வேலையை போவான்னு சொல்லிருங்க. உங்களுக்கு இதை தவிர்த்து வேற என்ன கிடைக்கும்? வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்றீங்க, அதை தவிர்த்து வேற என்ன கிடைக்கும்? எந்த வேலைக்கு போனதில்லை, என்ன செஞ்சதில்லை. சாட்டடி தொழிலோட சரி எனக்கு. உங்க பையன் அதை பார்த்து எதுவும் சொல்லுங்களா? இந்த மாதிரி நீங்க இல்லை, எங்கள் பையங்க எல்லாம் படித்து வரமாட்டாங்க. இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எதுவும் சொல்லுங்களா இப்போ? அவங்க என்ன சொல்லுவாங்க? அது
எங்க பையங்க இப்ப வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப பேர் ஒரு 10 பையங்க இருப்பாங்க, வயசு பையங்க தான் இந்த மாதிரி. இருந்தாலுமே அவங்களுக்கு வேலை இல்லை, ஒன்றுமில்லை. இப்போ வீட்டில் படித்து 12வது அது பெரிய படித்து இப்போ வீட்டில் தான் சும்மா தான் வீட்டில் விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாலாம் இப்படி தொழிலுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுல அங்க இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருப்பாங்க, வேலை இருந்தால் தானே. அப்ப நீங்க வந்தீங்கன்னா திருப்பி எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு போவீங்க? நாங்கள் வந்தால் ஒரு மாதம் இருப்போம், 2 மாதம் இருப்போம். இப்ப நடுவில் எங்க தங்குவீங்க? நடுவில் எங்கே பார்த்தாலும் தங்குறது தான். இந்த 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 மாதிரி இடத்துல பாய் போட்டு விரித்து படுத்து தூங்கி எந்திரிச்சது தான். கோயில்ல அந்த மாதிரி இதெல்லாம் தங்குவீங்களா? தங்க விடுறாங்களா? தங்க விடுவாங்க, எங்கே பார்த்தாலும் எங்களை தங்க விடுவாங்க. அது பிரச்சனை இல்லை. அவங்க பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன தொழில், நாங்கள் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறோம். அப்போ எந்த தொழிலுக்கு போக மாட்டோம். இப்படி கடை பஜாருக்கு போகிறது, இப்படி 1 ரூபா 2 ரூபா வாங்கி சாப்பிட்றது தான் எங்கள் பழக்கம். அது கிடைச்சாலுமே வெத்தலை பாக்கு செலவு, டீ செலவு, சோறு வாங்குறது, ஒரு கடைக்கு போய் அது இது வாங்குறது, தலை வெளிச்ச மாத்திரை கீத்திரை வாங்குறது, அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு மிச்சம் செஞ்சு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் அங்கே ஒரு மாதம் 2 மாதம் இருந்து மறுபடி வர்றது. 1 மாசம் இருந்துட்டு திரும்பி பிள்ளைங்களாம் பார்த்துட்டு கூட வேணா இருப்பீங்க, பிள்ளைங்க கூட இருந்துட்டு திருப்பி கிளம்பி வந்துருவீங்க. மறுபடி கிளம்பி வந்துடுவோம். அப்படியால இருக்கு. ஊர் ஊரா போயிட்டு வர்றது செய்யறது. இப்போ சலுகைன்னு சொல்றீங்களே, அந்த சலுகை எங்களுக்கு என்னமானே தெரியாது. இந்த ரேஷனுக்கு அது உங்க தலைவர்கிட்ட கேட்கணும், அவர் தெளிவா சொல்லுவாரு. வீட்டுக்கு போவோம், அந்த 1 மாசத்துக்கு அந்த ரேஷன் அரிசி அந்த சும்மா கொடுப்பாங்க. அது குண்டு குண்டு அரிசி நாங்கள் சாப்பிட முடியாது, ஒன்றும் முடியாது. அந்த எண்ணெய் பருப்பு அதெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும் அந்த கடையில், ரேஷன் கடையில் கூட. ஆமா, அது சிலது வந்து நம்ம கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கு. ஆனா உங்களுக்கும் அந்த மானி கிடைக்கிறது இல்லைங்களா? எந்த சலுகை இல்லை. சரி, இப்போ இவருக்கு பிரச்சனை இல்லை, எங்கனாலும் தங்கிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்க வந்து வெளியே இருக்கும் என்ன மாதிரி கஷ்டங்களா இது பண்றீங்க, ஃபேஸ் பண்றீங்க? நாங்கள் புருஷன் பொண்டாட்டி இப்போ பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்க கூட நாங்கள் சேர்ந்து இருப்போம். இல்லை, வெளியே போகும்போது வெளியே இந்த மாதிரி வந்துடு, வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறீங்களா? வெளியே வந்து 1 வாரம் 2 நாள் இருப்பீங்களா? இப்போ ரோட்டில் தான் தங்குவேன்றீங்க. அப்போ தர்ம சங்கடம் நிறைய விஷயம் நடந்திருக்கு, அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் இது இல்லை. ஸோ பாதுகாப்பாக நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கும். எங்ககிட்ட யாருமே வரமாட்டாங்க, வயசு பையங்க. அது குடிச்சிட்டு வந்தாலுமே வரமாட்டாங்க. அப்படி வந்தாலுமே எதுக்கு வர, அது வர, போலீஸுக்கு பிடிச்சி தரமா, அது பிடிச்சி தரமான்னு நாங்கள் சொல்லிடுவோம். அப்படி எந்த பழக்கமும் இல்லை, அப்படி வரமாட்டாங்க. எங்களை பார்த்தா வரமாட்டாங்க. ஓகே ஓகே. மற்ற யார் மூலமும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்லை? நாங்கள் பாட்டுக்கு பாதையில் படுப்போம், சோறு வாங்கி தெருவில் சாப்பிடுவோம். நாங்கள் இருக்கிற மாதிரி இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். எந்த குறை இல்லை. இப்போ நீங்கள் சலுகை கவர்மெண்ட்ல வரதானே, ஒன்றுமே இல்லை. அது எதுவும் தெரியாது உங்களுக்கு? தெரியாது, எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆதார் அட்டை இருக்குது, ரேஷன் அட்டை இருக்குது. அது போனால் அந்த 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த அரிசி வாங்க. வீட்டுக்கு கரண்ட் பில்லாம் எப்படி வருது உங்களுக்கு? கரண்ட் பில்லு நாங்கள் கட்டுறோம். தனியாக இருக்கு. அதுக்கு மானியம் இருக்குங்களா? அதுக்கு மானியம் இருக்கு, தெரியுங்களா? அது அப்படின்னா மினிமம் 100 யூனிட்டுக்குள்ள வந்து ஃப்ரீயாக இலவசமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என் வீட்டுக்கு பிரியவே இல்லை. கட்டணும் 5000 ரூபா, இப்படி கட்டணும் 500 ரூபா. 500 ரூபா கட்டணும். 500 ரூபா காட்டுவோம் மாசத்துக்கு. எத்தனை யூனிட் வரும் கணக்கு பார்த்துருக்கீங்க? அது அவங்க தான் எழுதிட்டு போவாங்க, எங்களுக்கு தெரியாது. அவங்க எழுதிக்கிட்டு இவ்வளோ கரண்ட் இருக்கு அவங்க வீட்டில், இவ்வளோ போச்சானே 400 500, இவ்வளோ கரண்ட் பில் இருக்கானே நாங்கள் அட்டை எழுதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தா அவங்க காசு எடுத்து. ஊரில் வீட்டிலேருந்து வரீங்க, 2 வாரம் ஆகுன்றீங்க. ஒரு நாளைக்கு சராசரி எவ்வளோ வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு? கிடைக்கும் 300 ரூபா 200 ரூபா, இப்படி ஒரு 350 ரூபா இப்படி கிடைக்கும். அது பஸ் செலவு, வெத்தலை பாக்கு செலவு, இதெல்லாம் அதுக்கு தான் போகும். இப்போ மற்றதுக்குலாம் எல்லாம் சரியாயிரும், சாப்பாட்டுக்கே சரியாயிருக்குன்றீங்க? சரிவாயிரும். எந்த நகை நெட்டு அது வாங்குறதுக்கு இது ஒன்றுமே வசதி இல்லை. நாங்கள் அப்பப்போ வாங்கி சாப்பிட்றது. எங்கே 1 ரூபா 2 ரூபா, அம்மா போனால் ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. இறக்க பாட்டுனா அப்படி கொடுப்பாங்க, இல்லாட்டி இல்லை. சாட்டை அடித்து ரத்தம் ஊற்றி கையை எடுத்துக்க மாட்டேன், பார்க்குறேன் பாவமானே 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க. அதையும் வாங்கிப்பீங்க, மூஞ்சி சொல்லிக்க மாட்டீங்க? அது கொடுத்தா வாங்குவேன், போக சொன்னால் போயிடுவோம். ஓகே ஓகே. போக சொன்னால் போவோம், இல்லாட்டி பாவப்பாட்டு 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போவோம். இன்னும் சில இடங்கள்ல வந்து திருட்டு சம்பவம் நடக்கும்போது உங்க மாதிரி ஆட்கள் அங்கே இருந்தானா உங்க மாதிரி பழி சுமத்துறது அந்த மாதிரி நடந்திருக்குன்றாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? அது என்னமோ தெரியாது. உங்களை விசாரிச்சிருக்காங்களா அந்த மாதிரிலாம்? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் விசாரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டங்களும் வந்ததில்லை அது வரைக்கும்? நீங்கள் சுத்தமாக தான் இருக்கீங்க. சரி ஓகே. 2வது அவங்க சேவிங் சொன்னாங்க, இந்த மாதிரி காசுலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடு கரெக்டாக இருக்குன்னு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு போட்டுருக்கீங்க. அதெல்லாம் இதுக்கு கிடைக்கிற 300 200 ரூபாய்க்கெல்லாம் எங்கே போகுது? இல்லை, இப்போ நிறையா வந்து நம்ம பிரதமர் மோடி திட்டத்தில் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி திட்டங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். உங்கள் தலைவரை அதை பற்றி எதுவும் சொல்லுங்க. எங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியும். சரி ஓகே. இப்போ மக்கள் வந்து உங்களை எப்படி பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க?
எங்களை ஏதோ பாவமாக பார்க்குறாங்க. பிச்சைக்கார பாவம் சாட்டை அடிச்சுக்கிட்டு போகிறாரு, பாவம் பண்ணி தான் பார்ப்பாங்க எங்களை. ஆனால் சாப்பாடு கொடுப்பாங்க. எங்கே சாப்பாடு இருந்தால் அன்னதானம் இருந்தால் கூப்பிட்டு வந்து சட்டியில் பானைன்னு இருந்தால் கொண்டு வந்து கொடுப்பாங்க பாவம் பண்ணி. ஓகே. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்து சர்க்கஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கயிறு மறியல் நடக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது கிடையாது. எதனால அது அழிஞ்சிருச்சு? அது இல்லை எங்களுக்கு தெரியும். அதை பற்றி உங்களுக்கு தெரியாது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அவங்கள அப்பா தாத்தா காலத்துல இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்களும் பண்றீங்க. அதான் நான் பண்ணுறேன். உங்க குழந்தைங்களும் அடுத்தது பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. நம்ம தொழில் நம்மளோட போகட்டும். அவங்க ஆசை படித்து எப்படியோ முன்னேறிட்டு ஓகே ஓகே படிக்கட்டும். நல்லா படித்து அவங்க நம்ம வெயில சுற்றுறோம், அவங்களாம் வெயில சுற்றினா எப்படி முடியாது. அதனால தான் நம்ம பசங்க எல்லாம் லீவு போட்டேன் வந்துடுவாங்க. இப்போ எங்க தங்கி படிக்கிறாங்க? மதுரையில் தான். மதுரையில் வீட்டிலே தான் இருந்தால் போயிட்டு வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. போனேன் படிக்கிற பசங்க எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. சரி ஓகே. இப்போ நீங்கள் வந்து காலையில் எழுந்தோன்னே குளிச்சுட்டு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்களா? ஏன் இப்படி பண்ணுங்க? தொழிலே போச்சு. ஏன் தொழிலுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. எல்லாருமே நீங்கள் வந்து சாட்டை வச்சு அடிக்கிறீங்க, உத்திராட்சம் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. உத்திராட்சம் அதே மாதிரி மசூதியில் கொடுக்குறது, தாயத்தும் கட்டிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் வச்சு தான் பண்ணுங்களா? நார்மலாக பண்ணால் இது இப்போ சின்ன வயசுலேருந்து சலங்கு கட்டி ஏசியும் கட்டி ஆட்டம் போட்டு இந்த பாசி பொட்டு வச்சு இதுக்கு மரியாதை சாட்டை அடிக்கிறதுக்கு இதுதான் எங்கள் குலத்தொழில். வந்து பேய் விரட்டணும் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்க உங்களை? பேய் விரட்டணும் அந்த மாதிரி மாந்திரிகம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் உங்களை கூப்பிட்டு? அதெல்லாம் நாங்கள் பேய் விரட்ட மாட்டோம். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பேய் காண்டு பேய் அதெல்லாம் இல்லை. சுடுகாட்டுக்கு அந்த பக்கம்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு இந்த மாதிரி வரீங்க. நம்ம குலதெய்வம் கும்பிட்றது, இந்த மாதிரி சாமி இடத்துல கும்பிட்றது, கேட்டுக்கிறது. அதான் யாசகம் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கும்பிட்டுட்டு நீங்கள் போகணும் இல்லைங்களா? ஆமாம். அது வந்து உங்கள் குடும்ப வழக்கம். தாத்தா காலத்துலேருந்து பரம்பரையிலேருந்து நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. எங்கள் சாமி கூட இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு தான் வரும். சரி ஓகே. இது கையில் வந்து நிஜமான அடிப்படைச்சா இல்லை நீங்களே வந்து உருவாக்கிட்டீங்களா? அதை நாங்கள் சாட்டை அடித்து 4 பேர் பார்க்கும்போது கத்தியால் இல்லை அது பண்ணி தான் காசு வாங்கணுமா? அது பண்ணால் தான் காசு கொடுப்பாங்க. எங்கள் தொழிலுக்காண்டி இது பண்ணணும். காசு கேட்குறீங்க கொடுக்குறாங்க. இது பண்ணாமல் யாரும் கொடுக்க மாட்டாங்களா? இல்லை பாவா போகிறாங்க. சரி ஏதோ ரத்தம் பார்த்தா ஒரு ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க. அப்படி ரத்தம் மாட்டுது. நிறைய பேர் வந்து குழந்தைங்களை கூட கூட்டு வருவாங்க, குழந்தைங்களை காட்சி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அதுதான் எனக்கு எல்லாம் பழக்கம் இல்லை. அதெல்லாம் வேற யாரும் இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. குழந்தையே இல்லை. இப்போ எல்லாம் குழந்தைங்களாம் படிக்கிறாங்க. குழந்தை இல்லாமல் இப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேரை போயிட்டு வருவாங்க. ஓகே. இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி எத்தனை நாள் ஆச்சு? ஒரு பழையனில் இருந்தேன். பழையனில் 1 மாதம் இருந்தேன். இப்போ வந்து 10 நாள் ஆச்சுங்க. இப்போ திருப்பி எப்போ வீட்டுக்கு போவீங்க? நாளை கழிச்சு இந்த பழனிக்கு போயிடும். திருப்பி பழனி போயிருங்க. பழனி மதுரைக்கு போகிறதுக்கு? மதுரைக்கு போகிறது அது அங்கிருந்து வரும். ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாள் ஆகும். அது வரைக்கும் வெளியே தான் ரோட்டில் தான் தங்கிடும். இரவு நேரம். இப்போ குளிக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் எங்கே பாத்ரூம் இருந்தால் குளிப்போம், தொட்டி இருந்தால் குளிப்போம். அங்கே இல்லாட்டி குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து இருக்கிற இடத்துல குளிப்போம். ஸோ இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் நம்ம அரசாங்கத்துலேருந்து உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தெரியலன்றீங்களா இப்போ? சரி சரி. நீங்கள் வந்து எந்த ஜாதி அடிப்படையில் வரீங்க, எந்த கேஸ்ட்டில் வரீங்கன்னு தெரியுங்களா? பிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி எதுவும் தெரியாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு பூர்வீக இடம் எதுங்க? பூர்வீக இடமானா அந்த காலத்துலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி மாமா பிறந்தலேருந்து உலகம் பிறந்துருந்து கலதை நாய் அதை வச்சுக்கிட்டு ஒரு ஊருக்கு ஒரு ஊராக சுற்றிக்கிட்டே போவோம். அப்போ வீடு வாசல் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. இல்லை. உங்களுக்கு தமிழ் தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரியுங்களா? வேறு மொழி என்னென்ன மொழி? தெலுங்கு. அப்படியே ஊராக சுற்றிக்கிட்டு வந்து இப்போ வந்து மதுரைக்கு வந்து எல்லோரும் வந்து இங்கே இடம் பிடிச்சி அங்கே மகநாடு ஆஃபீஸுக்கு அதெல்லாம் எங்கள் தலைவர் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சி இப்போ இடம் வாங்கிட்டு இப்போ ஒரு இடத்துல இருந்துட்டேன். எல்லாமே கலதை இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. நாய் கலதை எல்லாம் போச்சு. இப்போ வீடு வாங்கி இடத்த கொடுத்தாங்க இலவசமாக. வீடு கட்டி கொடுத்தாங்க. காலனி இலவசம்தான். இதுதான். இப்போ எந்த கவர்மெண்ட் நடக்குன்னு தெரியுங்களா? அரசாங்கம் யாரோட அரசாங்கம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுங்களா தமிழ்நாட்டில்? நிம்மதி எங்க முதலமைச்சர் யாருன்னு தெரியுங்களா? இல்லை ஓட்டு போடும்போது அந்த விஷயம் உங்களை யாரும் எதுவும் கேட்டதில்ல, அப்ரோச் பண்ணதே இல்லைங்களா? சும்மா ஓட்டு போடுவாங்க, சொல்லுவாங்க. எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் பாட்டில் பேசாமல் வந்து யார் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ காசு கொடுப்பாங்களா உங்களுக்கு? எங்கே கொடுக்குறாங்க? ஓட்டு போடும்போது காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் போட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் தெரியுது. தலைவர் யாரை சொல்கிறான்னு போய் போட்டு வந்துடுங்க. கேட்டுக்கிட்டு வருவாங்க ஓட்டானு. நாங்கள் என்ன செய்யறது? சரி போய் ஓட்டு போட்டுருவோம். எது காசு போட்டு வந்து இல்லை. இப்போ வந்து அரசாங்கம் வந்து உங்கள் ஓட்டுக்கு தேவையான எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. இதெல்லாம்
பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க எனக்கு மேலே, அவங்களுக்கு நல்லா விவரம் தெரியும். அவங்கள கேட்ட எல்லாம் சொல்லுவாங்க. மதுரைக்கு போனேன். என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்களா? ஏன்னா இப்போ குருவிக்காரங்க கூட ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இனத்துக்குன்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. கேட்டுக்காரு. ஆமா, அவங்க வந்து இந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்க ஜாதி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கல? இல்லை இல்லை இல்லை, எங்களுக்கு இல்லை. நீங்க அதுக்கு வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா? நாங்கள் சோழக ஜாதி தான் முயற்சி பண்ணுறோம். அது வந்து வரவே மாட்டேங்குது எங்களுக்கு. தர மாட்டேங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல சேர்க்கும்போது கேட்டிருப்பாங்களா? கேட்டேன். பசங்கள்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஜாதான்னு கேட்டேன், சாட்டடிக்காரு பையங்க தான் படிக்கிறாங்க. இந்த நாங்கள் சோழக ஜாதான்னு கேட்டு யாருமே ஜாதி ஸ்கூல்ல சேர்க்கும்போது ஜாதி சான்றிதழ் உங்களுக்கு கேட்கவே இல்லை? கேட்கவே இல்லை. என்னவா சாட்டடிக்கார பசங்க படிக்கிறாங்க, அவ்வளோ. சரி, ஓகே. சாட்டடிக்கார பசங்க படிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஜாதி இது ஒன்றும் தெரியாது. ஜாதி கேட்டேன். ஜாதி எல்லாம் மகாநாடு எல்லாம் மதுரையில் போட்டோம், இந்த சென்னையில் போட்டாங்க, இந்த தருமபுரி எல்லா ஊரும், திருச்சி இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்து ஜாதி சான்றிதழ் வரல, சலகை வரல, ஒன்றும் இல்லை எங்களுக்கு. இப்படியே நாடோடியாக ஊர் ஊராக சாட்டை அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு சம்பாரிச்சு இந்த இப்போ வாங்கி கொடுத்துல அந்த மாதிரி சாப்பாடு கிடைச்சா சாப்பிட வேண்டியதான், சாயந்தரம் தூங்க வேண்டியதான், அவ்வளோதான். 5-10 கட்ட டீ செலவு, வெத்தலை பாக்கு செலவு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்கள் சமூகத்துக்கு மட்டும் தான் திருமணம் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், வெளியெல்லாம் திருமணம் பண்ணால் அவங்களுக்கு வெளியே எங்கள் ஜாதி பொண்ணு வந்து அடுத்தவனுக்கிட்ட போகக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாது. மீறி கல்யாணம் பண்ணால் கல்யாணம் பண்ணால் அத்தோடு போகட்டும், அத்தோடு போகட்டும். எங்கள் ஜாதியில் ஒதுக்கிடுவாங்க, திருப்பி உங்கள் சேர்க்க மாட்டாங்க. அப்படியே இந்த மாதிரி வேற என்ன கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு? பொண்ணு விட்டு பொண்ணு, இப்படி என் வீட்டில் பொண்ணு இருந்தால் அடுத்த மாமன் மச்சானுக்கு கொடுக்குறது, அவங்ககிட்ட பொண்ணு இருந்தால் நாங்கள் எடுக்கிறது. அது இல்லாட்டி ஒரு பொண்ணு போய் கேட்டால் தாம்பல் தட்டை எடுத்துக்கிட்டு போய் மாமன் மச்சானு கூப்பிட்டு பஞ்சாயத்து மாதிரி வச்சு 4 பேர்த்துக்கு சொல்லி 4 பேர்த்து 4 பஞ்சாயத்து பேசினா அந்த பொண்ணு அவனுக்கு காட்டி வைக்கிறது. சரி, இப்போ உங்கள் சொசைட்டியில் யாராவது சின்ன பையன் ஏதாவது தவறு பண்ணிட்டான், பெரிய தவறு பண்ணிட்டாங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி தண்டனை கொடுப்பீங்களா? எப்படி அது? எங்களுக்குள்ளேயே பேசி என்ன மாதிரி தண்டனை? பஞ்சாயத்தும் பேசி அவனுக்கு புத்தி மாற்றி சொல்லுவோம், இந்த மாதிரி போகாதடா. அவன் தண்டனை எப்படி கொடுப்பீங்க? 4 பேர் வைவாங்க, அதுதான் திட்டுவாங்க. தண்டனை. அவங்க பெரியவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி புத்தி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி அங்கே அப்படி இப்படி தப்பாக போகக்கூடாதுன்னு அடிப்பாங்க. அடித்து பயம் காட்டுவாங்க, நல்லா இருடா, அங்கிட்டு போகாத இங்கிட்டு போகாத, எல்லாரும் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருறான்னு சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. தலைவர் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க தலைவர்னு. ஸோ தலைவர் வந்து ஒவ்வொரு முறையும் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இப்போ ஒரு தலைவர் இருக்காரு, அவர் காலத்துக்கு அப்புறம் வேறு யார் தலைவராக எப்படி மாறுவாங்க தெரியாது. இப்போ இருக்கிறத ஒரு தலைவர் தான். அவருக்கு அடுத்து நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க தலைவரை? நாங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க நாங்கள் இல்லை, பெரியவங்க பார்த்து தான் தேர்ந்தெடுக்க. அவங்க இவர் தான் தலைவர்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்க. பஞ்சாயத்தில் யாராச்சும் இந்த மாதிரி தலைவர்னு வச்சா அவர் தலைவராக. உங்கள் குரூப்பில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி? உங்கள் இனத்துல உங்கள் கேங்கில் எத்தனை பேர்? தலைவரிங்களா? நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க? நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். ஒரு தோராயமாக எவ்வளோ? ஒரு 500 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. 500-1000 பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் தான். அவர் நல்லா காரு பங்களா நல்லா செட்டில் இருப்பாரு. அதெல்லாம் இப்படிதான் இருக்காரு, எங்க மாதிரி அவரும் இப்படித்தான் இருக்காரு. இப்படியே இருக்காரு. காலையில் வீட்டுல இருந்து அவர் வீடே ஒழுகுது பாவம். இப்போ தலைவரும் அப்படித்தான் இருக்காரு. ஸோ அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிற உங்களுக்கு தெரியல. இப்போ அவருக்கு அடுத்து அவர் பிள்ளை தலைவர் சேர்ந்து சொன்னதா தலைவர் அப்படிங்களா? இல்லை வம்சாவளியே தலைவர் ஆகிறாங்களா, நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா? தேர்ந்தெடுத்துதான். முதல்ல இருந்துதான் ஒருத்தர் தான் இருந்தாரு, இப்பவே இருக்காரு. இப்போ அவரோட வம்சாவளி தான் தலைவரா இருக்காங்களா? அப்படிங்களா? அவங்களுக்கு இப்போ தலைவரா இருக்காருன்னா அவர் பையன் வந்து அடுத்த தலைவரா மாறுவாரு. அப்படியே போனாலும் சரி வச்சிருவாங்க, 4 பேர் வச்சிருவாங்க. அப்படி கூட வச்சிருவாங்க. 4 பேர் சேர்ந்து அப்படி தலைவர் இல்லை, இந்த தலைவர் மகன் இருக்காங்க, மகங்க அவனை தேர்ந்தெடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? இப்போ நீங்க வந்து மொபைல்லாம் இல்லைன்றீங்க, ஏதாவது அவசரம்னா எப்படி தகவல் இப்போ பரிமாறுவீங்க? போயிடுவோம், அங்கே இருக்கு இருக்காங்க, அங்கே இருக்கு, அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்னா அங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்? டாக்டர் அவங்க நல்லா கவனிப்பாங்களா? நல்லா பார்ப்பாங்க. எல்லாருமே ஆஸ்பத்திரி தான் எல்லா உங்களுக்குள்ள பண்ணிக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ தலை வலிச்சாலும் கால் வலிச்சா மாத்திரை மெடிக்கல்ல சாப்பிடுவோம். அதுக்கு முதல்ல உங்க இதுலயே வைத்தியர் ஒருத்தர் யாரும் இருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாருல்ல கண்டிப்பா? அப்படிலாம் கிடையாதுல்ல. எதனால நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போவீங்க? ஆஸ்பத்திரிக்கு போய் தான் நல்லா. சினிமாலாம் பாப்பீங்களா? பார்ப்போம். எல்லாம் படம் பிடிச்ச ஹீரோ யார் சொல்லுவீங்க? யாரும் சொல்ல முடியும், எல்லா பேரும் நடிகர் பூரா தெரியும், எல்லா படம் பார்ப்போம். எந்த படம் பார்த்தாலும் நல்லா இருக்கான்னு சொல்லுவோம். இப்போ தளபதி விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் ஆரம்பிச்சா ஓட்டு போடுவீங்களா அவருக்கு? தெரியாது. தெரியலங்களா? விஜய் தெரியுங்களா? விஜய் தெரியும், நடிகர் பூரா தெரியும். ஆனா எந்த படமா இருந்தாலும் பார்க்க வேண்டியது. நீங்க தியேட்டருக்கு போனா அலோ பண்றாங்களா? நீங்க சினிமா பார்க்கும்போது தியேட்டருக்கு போனா தியேட்டருக்கு போகாம இப்போ டிக்கெட் எடுத்தவன விட மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வீங்க நீங்க?
என்ன செய்வோம், நம்ம காசு கொடுக்க காசு வாங்கிட்டு போறது வந்து. காசு திருப்பி வாங்கிட்டு போயிருவீங்க. ஆ. சரிங்க, ஓகேங்க. இவ்வளோ நேரம் எங்கள் ஃப்ரெண்ட் ஃபுட் நேருக்காக உங்கள் வாழ்க்கையில் இருந்த நிறைய அனுபவங்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க. நல்லா கும்பிட்டு கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள்லாம் நல்ல பொசிஷன் வரணும்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக வந்து நாங்கள் வாழ்த்துறோம். சரிங்களா? வேறு என்ன உதவினாலும் சரி, நீங்கள் மதிமுகம் டிவிக்கும் ஃப்ரெண்ட் ஃபுட்டுக்கும் அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்யறோம். சரிங்களா? உங்கள் தலைவர்கிட்டையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி செய்யறோம். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.